ராகுல் காந்தியை அச்சுறுத்தும் வகையில் பேசிய பாஜகவை சேர்ந்த எச். ராஜா உள்ளிட்ட 5 பேர் மீதும் அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார். அகில இந்திய கட்சியின் விவசாய அணி தேசிய இணை ஒருங்கிணைப்பாளர் சையத் புர்ஹான் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளித்தனர். காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பெண்கள், தலித்துகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இதன் காரணமாக அவரை மிரட்டி அச்சுறுத்தும் வகையில் தேச துரோகி என்று பாஜக பொறுப்பு குழு உறுப்பினர் எச். ராஜா கூறியுள்ளார். இதேபோல் மகாராஷ்டிரா மாநில பாஜக கூட்டணி கட்சி எம். ஏ. சஞ்சய் கேவாட் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவர்களுக்கு 11 லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் மற்றும் ரயில்வே இணை அமைச்சர் ரவ்னீத் பிட்டு ஆகியோர் ராகுல் காந்தியை இந்தியாவின் நம்பர் 1 பயங்கரவாதி என்று பேசியுள்ளார். இது கூட்டணி கட்சிகளின் வெறுப்பை உண்டாக்கி கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளது. பாஜக தலைவர் தர்விந்தர் சிங் மர்வா கடந்த 11ஆம் தேதி நடந்த பாஜக நிகழ்ச்சியில் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். எனவே இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள ராகுல் காந்தியை தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து பயங்கரவாதி, தேச துரோகி என தொடர்ந்து அச்சுறுத்தி வருவது அவருடைய செயல்பாட்டை முடக்கும் வகையில் உள்ளதாகவும் இந்த 5 பேர் மீதும் வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.